அனைத்து சகோதர சகோதரிகள், அம்மாமார், அப்பாமார், பாட்டி, தாத்தாமார் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். என்னுடைய ஃபேன்ஸுகள் அனைவருக்கும் நான் என்னுடைய வணக்கத்தை சொல்கிறேன். இன்றைக்கு நான் என்ன பதிவு கொண்டு வந்திருக்கிறேன்னு சொன்னால், எங்களோட வீட்டுக்கிட்ட இருக்கிற ஒரு வயல் பகுதி, அங்கே தான் நான் இப்போ நின்றுக்கிட்டு இருக்கிறேன். என்னென்னு சொன்னால், நாங்கள் இன்றைக்கு இந்த மரம், செடி, கொடி, ஆறுகள், குளங்கள், இந்த இயற்கையோடு சேர்ந்த வாழ்க்கையை குறைந்து விட்டது. எங்கே பார்த்தாலும் பெரிய பெரிய பில்டிங்கு, கடைகள், மார்க்கெட்டுகள், எங்களை சுற்றி வர 4 சவர் இருக்குது. 4 சவத்துக்கு மத்தியில் தான் நாங்கள் இருக்கிறோம். சரியா? நான் இன்றைக்கு பேச பார்த்தது முக்கியமான பதிவு. தயவு செஞ்சு தட்டி விடாதீங்க. எல்லோரும் கேளுங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சரியா? பிடிக்கலைன்னா பரவாயில்ல, எப்படியோ தட்டி விட்டு போயிருங்க. ஆனால் முழுசாக கேட்டுட்டு அப்புறமா போங்க. அவசரப்பட்டு தட்டி விட்டு போயிடாதீங்க. அப்போ என்ன நான் சொல்ல வரேன்னு சொன்னால், இன்றைக்கி எங்களோட ஊரில் நான் இருக்கிற இடத்துல இருக்கிற இந்த இயற்கை வளங்களை உங்களை காட்டணும், உங்களோட பகிர்ந்து கொள்ளணும்னு ஆசைப்பட்றேன். நீங்களும் பார்த்து சந்தோஷப்படுங்க. சரியா? எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கையை கடவுள் தந்திருக்கிறான், என்னை சுற்றி வர இப்படி ஒரு சூழலை எனக்கு தந்திருக்கிறான். அதுக்கு நான் கடவுளுக்கு முதல்க என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சரியா? வாங்க பார்க்கலாம். இப்போ நாங்கள் பார்க்க போகிறது எங்கள் ஊரில் இருக்கிற ஒரு சின்ன ஒரு குளம் நான் காட்டுறேன் பாருங்கள். பார்த்தீங்களா மக்களே? இதுதான் எங்கள் ஊரில் இருக்கிற குளம். அந்த பக்கம் தெரியுது பாருங்கள், அது பெரிய ஒரு அம்மன் கோயில், பத்தினி அம்மன் கோயில், கண்ணகி அம்மன் கோயில்னு சொல்லுவாங்க. கோவலனுடைய மனைவி கண்ணகி, உங்களுக்கு அந்த வரலாறு தெரிஞ்சிருக்கும். அந்த அம்மாவுக்கு கட்டப்பட்ட ஆலயம் தான் அது. அந்த அம்மாவோட நேர்கண் பார்வையில் இந்த குளம் இருக்குது. இது எங்கேன்னு கேட்டிங்கன்னா, மணியந்தோட்டம், முதலாங்குறுக்கு. சரியா? நான் முதலாங்குறுக்கு இல்லை, நான் இங்கே இருக்கேன்னு சொல்ல விரும்பலை. ஆனால் இப்போ நான் வந்திருக்கிறது இந்த இடத்துக்கு தான். பாருங்கள், அழகான குளக்காட்சி பாருங்கள். இவ்வளோ அழகான பனைமரங்கள் எல்லாம் உண்டு. பல பேருக்கு பனைமரம் தெரியுமோ தெரியாது. என்னுடைய நண்பர் கூறுகிறார் நொங்கை காட்டுட்டாமல். ஏன்னா நொங்கு பல பேருக்கு தெரியாது. நொங்கை காட்டுக்கிற அதே சமயத்தில் என்னுடைய நண்பரையும் நான் காட்டிக்கொள்கிறேன். இன்றைக்கு யாரோடு வந்திருக்கிறேன் என்றால், நண்பரே முன்னுக்கு வரும். இவர் தான் என்னுடைய நம்பர். ரொம்ப வெக்கப்படுறாரு. வணக்கம். இங்கே பாருங்கள், இதுதான் குளத்துக்கு அருகாமையில் இருக்கிற பெரிய வயல். இதில் தாயா இந்த பெரிய கிணறு இருந்துச்சு, வட்டாத கிணறு ஐயா. அந்த பக்கம் 50 வாழைத்தோப்பு, இந்த பக்கம் 70 தென்னந்தோப்பு, அந்த பக்கம் பெரிய மாந்தோப்பெல்லாம் இருந்துச்சுயா. இரவா தோப்பு எல்லாத்தையும் களவாடிட்டு போயிட்டாங்க ஐயா. தோப்பை களவாடிட்டு போனது கூட எனக்கு கவலை இல்லையா. ஆனால் என் கிணத்தை களவாடிட்டு இந்த குளத்தை வச்சுட்டு போயிட்டாங்க ஐயா. இந்த குளத்தை வச்சுக்கிட்டு போயிட்டாங்க ஐயா. நான் குளத்தில் இறங்கிட்டேயா, நீச்சலாக ஐயா அடிக்க முடியும். எனக்கு தேவை கிணறு ஐயா. என் கிணத்தை கண்டுபிடிச்சி கொடுங்க ஐயா. என் கிணத்தை கண்டுபிடிச்சி கொடுங்க. இன்றைக்கு பாசையூர் அந்தோனியார் ஆலயத்தினுடைய கொடியேற்ற தினம். வாய்ப்பு கிடைத்தவர்கள் சென்று பாருங்கள். 9 நாள் நவநாள் திருப்பலியோடு 13ஆம் தேதி திருவிழாவோடு முடிவடையும். அனைவரும் அந்தோனியாருடைய அருளை பெற்றுக்கொள்ளுங்கள். அதையும் நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். பாருங்கள், எவ்வளோ அழகாக சூரியன் மறைந்து கொண்டிருக்கிறதுன்னு. இந்த மாதிரி இயற்கை காட்சிகளை உங்களால் காண முடியுமா? அப்படி யாராவது இந்த மாதிரி இயற்கை அழகை நான் ரசித்து கொண்டு தான் இருக்கிறேன், நான் இயற்கையோடு சேர்ந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் என்று சொல்கிறவர்கள் யாராவது இருந்தால் கமெண்டில் ஒரு காய் சொல்லுங்கள். சரியா? இல்லைங்க, எனக்கு இந்த பாக்கியம் கிடைக்கல என்று சொல்கிறவங்க கமெண்டில் ப்ளூ கலர் ஹார்ட்டை டைப் பண்ணுங்கள். நான் புரிஞ்சுக்கிறேன். பார்த்திங்கன்னா வரம்பால் நடந்து போய் டைமா தாராளமாக மாற்றி தரலாம். பாரியா இந்த இயற்கை காட்சிகள் எவ்வளோ அழகாக இருக்கிறதுயா. பாருங்கள், அந்த பனைமரத்துக்கு நடுவில் என்ன அழகாக அந்த சூரிய ஒளி தெறிப்பு, இந்த ஒளி தொகுப்பு என்ன அழகாக தெரியுதுன்னு பார்த்தீங்களா? கவனிச்சிங்கன்னா, வடிவாக கவனிச்சிங்கன்னா தெரியும். அந்த சூரிய ஒளி என்ன அழகாக அந்த சூரிய கதிர் அந்த பனைமரத்தின் கீர்களுக்கு இடையில் பிரகாசமாக மின்னதுன்னு பாருங்கள். இயற்கையோடு நாங்கள் சேர்ந்து வாழ்வமாக இருந்தால் எங்களுக்கு நோய் நொடி பெரிதாக வராது. அதே மாதிரி முதுமை என்பது அவ்வளவு சீக்கிரத்தில் எங்களை அணுகாது. நீண்ட நாள் ஆயுளோடு நாங்கள் வாழலாம். ஆனால் இன்றைக்கு பல இடங்களில் நாங்கள் இந்த அதி முக்கியமான இந்த பொக்கிஷத்தை நாங்கள் இழந்து கொண்டிருக்கிறோம். அதனால்தான் சீக்கிரமாக எங்களுடைய ஆயுள் நாட்களையும் நாங்கள் தொலைத்து கொண்டிருக்கிறோம். தண்டவாளத்தை கண்டவுடன் என்னுடைய நண்பர் ஓடிச் செல்கிறார். நண்பா, தற்கொலை செய்யாதே, எதுவாக இருந்தாலும் பேசி தீர்த்து கொள்ளலாம். பயப்பட வேண்டாம். அவன் பல பேரை கொன்று குவிப்பானே தவிர அவன் சாக மாட்டான். ரொம்ப கடினப்பட்டு இந்த உயரமான இடத்திற்கு ஏறி இருக்கிறேன். தெரியவில்லையே. ரெயின் வந்தால் பரவாயில்லை, இடிபட்டு சாவோம்.
இந்த இயற்கையை ரசித்தபடியே சாவோம். போவோமா வைபோபம் போவோமா சுடுகாடு அடிபட்ட அடுத்தது அங்கே தானே வைத்தியசாலையிலேருந்து சுடுகாடு. மக்களே நான் என்ன சொல்ல வர்றேன்னா, இப்போ ரெயின் ஒன்று வந்து கொண்டிருக்கு. அது லைஃபாக நான் காட்டுறேன். சரியா பாருங்க. சரியா இந்த ரெயின் வர்ற காட்சியை ரெயின் வந்து கொண்டிருக்கிறது நீங்கள் பார்ப்பீர்களானால் அதிலே தெரியும். பாருங்கள், அருகாமையில் வரும்போது நான் கதைப்பது கேட்காது, அவ்வளோ சத்தமாக இருக்கும். இங்கே ஒருவனோடு நான் படுகிற பாடு, ரெயின் போய்விட்டதுன்னு ரொம்ப கவலைப்படுகிறான். தெரிந்திருந்தால் இவனையும் அந்த ரயிலிலே ஏற்றி விட்டிருப்பேன். இல்லை என்றால் ரயிலுக்கு அடியிலாவது கிடக்க சொல்லியிருப்பேன். தெரியாமல் போய்விட்டதே. பாருங்கள் மக்களை, இவ்வளவு பள்ளத்துலேருந்து நான் ஏறி வந்திருக்கிறேன். பாருங்கள், இவ்வளோ பள்ளத்தில் இருந்து நான் ஏறி வந்திருக்கேன். அங்கே இருந்து அந்த வந்தியால் வந்து இவ்வளோ தூரம் ஏறி இவ்வளோ உயரம் பெற வேணும் தண்டவாளத்திற்கு. பாருங்கள், மனித குரங்கொண்டு ஏறி வருகின்றது. இவ்வளவு அழகாக இருக்கிறது இந்த காட்சி. இந்த மாதிரியான இடம் உங்களுக்கு இந்த மாதிரி இடங்களிலே வாழ கிடைத்திருக்கிறதா? இந்த மாதிரி இயற்கை காட்சிகளை ரசிக்க கிடைத்திருக்கிறதா? நாங்கள் முன்னாடி நின்றுக்கிட்டு இருந்த குளம் வந்து அந்த தொங்கலில் இருக்குது. அந்த தொங்கலில் இருந்து இவ்வளோ தூரம் நாங்கள் நடந்து வந்திருக்கிறோம். சரியா? சரி மக்களை, நான் இன்னொரு பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நண்பர்களை பார்த்தீர்கள் என்றால் எவ்வளவு அழகான இயற்கை காட்சி. நீங்களும் இடங்களிலே இயற்கை காட்சி இவ்வளத்தையும் கதைக்கு ஒரு நாள் இவ்வளத்தையும்